வணக்கம் மக்களே! வெல்கம் டூ ஏகே டெல்லி தமிழன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நாங்க டெல்லிலருந்து யூபிக்கு போறோம். போயிட்டு எங்க வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் வாங்கலான்னு போறோம். என்னா கேட்பீங்க நீங்க? என்ன டெல்லிலருந்து யூபிக்கு உத்தரப்பிரதேஷ்க்கு போறீங்களான்னு கேட்காதீங்க. நாங்க இருக்கிற இடத்துலருந்து ஆ ஒரு 5 மினிட்ஸ் தான் இருக்கும். உத்தரப்பிரதேஷ். பார்த்தா தெரியும். அங்க ஒரு போர்டு மாதிரி இருக்கு பாருங்க. அங்க ஒரு கேட் மாதிரி இருக்கு. அந்த கேட்ட தாண்டுனா அதுக்கு அந்தாண்ட உத்தரப்பிரதேஷ். இதுக்கு இந்தாண்ட டெல்லி. இங்க பார்டர்லயே எவ்வளோ பேர் வந்து ரிக்ஷா, ஆட்டோ எல்லாம் இருக்குது. இங்க அதிகமா வந்து ரிக்ஷாவிலேயே எங்க வேணாலும் போலாம். இப்ப நம்ம தமிழ்நாட்ல ஆட்டோக்காரங்க, அதுபோல இருக்கிறவங்கலாம் நல்லா சம்பாரிக்கிறாங்க. ஆனா, இங்க வந்து சைக்கிள் ரிக்ஷாவும் இருக்குது. இதுபோல பேட்டரி ரிக்ஷாவும் இருக்குது. இதுலலாம் போணும்னா ஒரு ரூ. 10 ரூ. 20 தான். எங்க வேணாலும் போலாம். அந்தந்த இடத்துல வந்து ரிக்ஷா நெறைய இருக்குது. டெல்லில தமிழ்நாட கம்பேர் பண்ணும்போது, டெல்லில வந்து பொருளோட விலைலாம் கம்மியா தான் இருக்கு. ஆ ஆனா, இங்க சேலரி கூட எல்லாருக்கும் அதிகம் தான். ஆனா, பொருள்களோட விலை வந்து கம்மி தான். இப்ப நாங்க யூபி உள்ள வந்தாச்சு. நாங்க எங்க போயிட்டு இருக்கிறோன்னா, இப்ப டிமார்ட் தான் போயிட்டு இருக்கேன். எங்க வீட்டுக்கு பக்கத்துல வந்து டிமார்ட் இருக்கு. ஆனா, அது உத்தரப்பிரதேஷ். கொஞ்சம் ஒரு 15 மினிட்ஸ் தான் டிஸ்டன்ஸ் இருக்கும். இப்ப நாங்க டிமார்ட்டுக்கு வந்தாச்சு. உள்ள போயிட்டு பார்க்கலாம். நாங்க என்னென்ன வாங்குறேன்னு பாருங்க. நாங்க வந்து புதுசா தான் இந்த யூடியூப் சேனல் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த சேனல்ல வந்து அதிகமா டெல்லிய பத்தி, அங்க நாங்க என்னென்ன பண்றேன், அத பத்தி தான் வீடியோ போடுவேன். இந்த சேனலுக்கு வந்து நீங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். இப்ப வந்து நாங்க கார் பார்க்கிங்க்காக கீழ போயிட்டு இருக்கோம். டிமார்ட்ல வந்து இங்க 3 ஃப்ளோர் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வந்து பார்க்கிங். அதுக்கப்புறம் வந்து 2ண்ட் ஃப்ளோர்ல வந்து எல்லா திங்ஸும் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து மேல போனா ட்ரெஸ்ஸு அதுபோல எல்லாம் இருக்கு. இப்ப நாங்க போயிட்டோம். பொருள்லாம் பார்த்துட்டு இருந்தோம். திங்ஸ் வீட்டுக்கு என்னென்ன வாங்கலான்னு. பார்த்தா அது ரவ மாதிரி இருந்துச்சு. ஆனா அது ரவ இல்ல. இங்க மல்லாட்டை எல்லாமே அதாவது வேர்க்கடலை இது எல்லாமே இங்க கிடைக்கிது. நாங்க இப்ப டெல்லில நாங்க இருக்கிற இடத்துல வந்து கேரளா ஸ்டோர்ன்னு ஒரு கடை இருக்கு. அங்க போனா வந்து விலை ரொம்ப அதிகமா இருக்கும். இங்க பார்த்தா பரவால்ல கொஞ்சம் கம்மியா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து எல்லாம் தால்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க. எல்லாம் அது வந்து லூஸ்லயும் இருக்கு. அங்க பேக்கெட்லயும் இருக்கு. நாங்க லூஸ்ல இருக்கிறத வந்து எங்களுக்கு தேவையானது எல்லாம் நம்ப பேக்கெட் பண்ணி தந்தா, அவங்க வந்து எடை போட்டு எவ்வளவோ அதில ஸ்டிக்கர் ஒட்டி தந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் மேகி வாங்கலான்னு போனேன். மேகி வந்து என் பசங்களுக்கு வந்து ரொம்ப ஃபேவரைட். எப்ப பார்த்தாலும் மேகி செஞ்சு குடு, மேகி செஞ்சு குடுதுன்னு தான் சொல்லுவாங்க. அதுவும் குளிர் நாள் ஆனா, இங்க வந்து பட்டாணி, உருளைக்கிழங்குலாம் போட்டா இன்னும் டேஸ்ட்டா இருக்கும். அதனால மேகி தான் வாங்கிட்டு இருந்தேன். ஆனா மேகி அந்த அளவுக்கு உடம்புக்கு வந்து நல்லது இல்ல. இருந்தாலும் சின்ன பசங்க வந்து கேட்க மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு அதுதான் புடிக்குது. அதுக்கப்புறம் வந்து நான் பாஸ்தா வாங்கலான்னு பார்த்தேன். பாஸ்தாவும் வந்து பக்கத்திலேயே இருந்துச்சு. அதுவும் வாங்கியாச்சு. ஆ பாஸ்தாவும் மைதாவுல தான் செய்றாங்க. அதுவும் அந்த அளவுக்கு உடம்புக்கு நல்லது இல்ல. இருந்தாலும் சின்ன பசங்களுக்கு பாஸ்தா, மேகி இது போல ஐட்டம் தான் அவங்களுக்கு ஃபேவரட்டா இருக்கு. அதுக்கப்புறம் நாங்க வந்து சிப்ஸு இதெல்லாம் இருக்கிற பக்கம் வந்தாச்சு. இங்க பார்த்தா வந்து இந்த சிப்ஸ் பாக்கெட்லாம் வந்து பார்த்தா ரூ. 20 நார்மலா நம்ம கடையில வாங்குனா, இங்க வந்து ரூ. 18 ரூ. 17 அதுபோல ₹17 ₹18ன்னு இருந்துச்சு. அதுவும் நாங்க கொஞ்சம் வாங்கிக்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பிஸ்கெட்லாம் பார்த்தோம். பிஸ்கெட்டும் அங்க இருந்துச்சு. அதுவும் வாங்கியாச்சு. நான் வந்து வீட்லயே கூட உருளைக்கிழங்கு சிப்ஸ்லாம் பண்ணுவோம். நான் என்னதான் பண்ணாலும் என் பசங்களுக்கு வந்து இது போல கடையில சாப்பிடுற நொறுக்கு தீனி தான் அதிகமா புடிக்கும். அதுக்கப்புறம் வந்து எண்ணெய் வாங்கலான்னு வந்தேன். நாங்க வந்து கடுகு எண்ணெய் யூஸ் பண்றேன். அதனால கடுகு எண்ணெயும் வாங்கியிருந்தேன். அப்புறம் வந்து சன்ஃப்ளவர் ஆயிலும் யூஸ் பண்றேன். அதுவும் வாங்கியாச்சு. மொத்தமா இந்த மாசத்துக்கு மட்டும் நாங்க ஒரு 8 லிட்டருக்கு மேல தான் வாங்கியிருக்கேன் எண்ணெய். நாங்க கொஞ்சம் எண்ணெய் அதிகமா தான் யூஸ் பண்றேன். ஆனா, எங்க வீட்டுக்கார் டயட்ல இருக்கிறதால, அவங்க கம்மி பண்ணுன்னு தான் சொல்றாங்க. இருந்தாலும் நாங்க எண்ணெய ஊத்தி செஞ்சு பழக்கமாயிடுச்சா, அதனால நான் வாங்குனேன். அதுக்கப்புறம் வந்து எங்க வீட்டுக்கார் வந்து காருக்காக ஸ்ப்ரே பார்த்துட்டு இருந்தாங்க. அ அதில வந்து ஒண்ணு வாங்குனா ஒண்ணு ஃப்ரீன்னு இருந்துச்சு. அப்புறம் அது வாங்குனாங்க. அப்புறம் வந்து நான் பரோட்டா பார்த்தேன். இது வந்து நம்ம ஊர் நாட்டு பரோட்டா தான். பேக்கிங் பண்ணியிருக்கு. இங்க வந்து டெல்லில அவ்வளோ பரோட்டாலாம் கிடைக்காது. நமக்கு தான் பரோட்டானா ரொம்ப புடிக்கும்ல. அதனால அது ஒண்ணு வாங்கியாச்சு. அப்புறம் கிளாஸ்லாம் பார்த்துட்டு இருந்தேன் வாங்கலான்னு.
அப்புறம் நமக்கு இதெல்லாம் செட் ஆகாது. வாங்குனா எப்படியா இருந்தாலும் பசங்க உடைச்சிடுவாங்கன்னு சொல்லிட்டு வாங்கல. அப்புறம் மேல போய் பார்த்தா ஃபுல்லா ட்ரெஸ்ஸு எல்லாம் இருந்துச்சு. செப்பல். ஆ எனக்கு எங்க வீட்டுக்காருக்கு வந்து டைம் ஆயிடுச்சுன்னு சொன்னதால, அப்புறம் எல்லாத்தையும் பில் போட்டுட்டு, நாங்க வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வந்தாச்சு. அப்புறம் ஆ போயிட்டு அங்க பீஸா ஆர்டர் பண்ணியிருந்தேன். சரி அது வாங்கிட்டு வந்து நாங்க சாப்பிட்டுட்டு இருந்தேன். சரி இது சாப்பிட்டுட்டு சீக்கிரம் கிளம்பிடலான்னு சொல்லிட்டு, நான் சாப்பிட்டுட்டே இருக்கும்போதே எங்க வீட்டுக்காரர் அவங்க சீக்கிரம் சாப்பிட்டுட்டு, "வா போலான்னு" இட்டுட்டு வந்துட்டாங்க. அப்புறம் நான் நடந்துக்கிட்டே கொஞ்சம் சாப்பிட்டுட்டு வந்து, ஆ கீழ போயாச்சு. அப்புறம் போயிட்டு கார் கிட்ட போயிட்டு நாங்க அ பேக் எடுத்துட்டு வரல. நான் ஒரு கட்டப்பை தான் எடுத்துட்டு வந்தேன். அதனால எல்லாத்தையுமே வந்து காரு காரு உள்ள வச்சுட்டு அப்படியே ம் நாங்க வந்து கிளம்பியாச்சு. இப்ப பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஆ இங்க பாருங்க வெல்கம் டூ டெல்லின்னு இருக்கு. இப்ப டெல்லி வந்துருச்சு. இப்ப நாங்க வீட்டுக்கு போயிட்டு மீதி வீடியோ வந்து நான் போடுறேன். பாருங்க நாங்க என்னென்ன வாங்குனோன்னு. மக்களே டிமார்ட் போயிட்டு இப்ப வீட்டுக்கு வந்தாச்சு. அங்க போயிட்டு நம்ம பொருள்லாம் வாங்குறத விட அதை எடுத்து வைக்கிறது தான் பெரிய வேலை. இப்ப இது எல்லாத்தையும் நான் எடுத்து வைக்கணும். உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்க. நான் ஏற்கனவே வீடியோலலாம் சொல்லுவேன். கடுகு எண்ணெய் தான் நான் யூஸ் பண்றேன்னு சொல்லிட்டு. கடுகு எண்ணெயும் யூஸ் பண்ணுவோம். சன்ஃப்ளவர் ஆயிலும் யூஸ் பண்ணுவோம். கடுகு எண்ணெய் வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லதுன்னு சொல்றாங்க. இந்த நார்த் சைடுல பார்த்தா கடுகு எண்ணெய் அதிகமா யூஸ் பண்றாங்க. குழந்தைங்களுக்கு மாலிஷ் பண்றதுலேருந்து, அதாவது மசாஜ் பண்ணுவாங்க. பொறந்த குழந்தையிலேருந்து எல்லாருக்குமே இது மசாஜ் பண்றாங்க இந்த எண்ணெயில. தலைக்கும் தேய்க்கிறாங்க. தலையில தேய்ச்சா கூட முடி வளரும்னு சொல்றாங்க. எனக்கு ஆனா தெரியல. நான் இப்போ குழம்புக்கு யூஸ் பண்றேன். இது வந்து ஸ்மெல் வந்து பார்த்தா கொஞ்சம் நாத்தடிக்கிற மாதிரி இருக்கும். அதேபோல தாளிக்கிறப்ப நமக்கு வந்து கண்ணு ரொம்ப எரியும் இது தாளிச்சா. அதேபோல வந்து இப்போ நம்ம ஒரு சிக்கன் கிரேவியோ ஏதோ ஒண்ணு பண்றேன். எண்ணெய் பத்தலனா நம்ம இதே நார்மல் எண்ணெய வந்து மேலலாம் ஊத்துவோம். ஆனா இந்த எண்ணெய அப்படி ஊத்த முடியாது. அப்படி ஊத்துனா என்ன ஆகும்னா, நமக்கு நாக்குலாம் வழவழன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஸ்மெல் அப்படியே வந்துட்டே இருக்கும். அதனால இது யூஸ் பண்றப்ப கொஞ்சம் பார்த்து தான் யூஸ் பண்ணணும். சூடா எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் தான் இதை யூஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா மக்கானா வாங்கிட்டு வந்தேன். என் சின்ன பையனுக்கு இது ரொம்ப பிடிக்கும். எப்பயிலேருந்தே அவன் வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டு இருந்தான். ஆனால் நாங்கள் பாதாம் பிஸ்தா இதெல்லாம் வாங்கினோம் சார். மக்கானா வாங்கினதில்லை. இந்த டைம் டிமார்ட் போனேன்னா அங்கே பார்த்தேன். அதனால அவனுக்காக இது வாங்கியாச்சு. அப்புறம் ஒரு ஒரு பொருளாக எடுத்து வைக்க வேண்டியது தான். இன்னும் நான் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு இவ்வளோ நாள் நான் எவரெஸ்ட் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ என்னுடைய ஹஸ்பண்ட் சொன்னாங்க இந்த சிக்கன் மசாலா கரம் மசாலா வாங்குன்னு சொல்லிட்டு, நான் அதனால இந்த டைம் நான் வந்து கேட்ச் வாங்கியிருக்கேன். அதே போல் நாங்கள் வந்து வாஷிங் மிஷினுக்கு வந்து துணி பவுடரும் யூஸ் பண்ணுவேன். எப்பயாவது தான் நான் வந்து லிக்யூடு யூஸ் பண்ணுவேன். இந்த டைம் லிக்யூட் வந்து நான் டைட் வாங்கியிருக்கேன். யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும் அழுக்கு போகுதா இல்லையான்னு. சப்போஸ் வீடியோ பார்க்குறவங்க யாராவது டைட் லிக்யூட் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் எங்களுக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொல்லிட்டு. டிமார்ட்டில் வந்து மற்ற கடைங்களை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் விலை கம்மியாக தான் இருக்குது. டிமார்ட்லேயே விற்கிற பொருள் இதெல்லாம் டிமார்ட்லேயே அவங்களே வந்து இது சேல் பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து அதர் கம்பெனியோட ப்ராடக்ட். இப்போ பார்த்தா இது டிமார்ட்லேயே தான். இது வந்து மைதா மாவு ஏதாவது பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் செய்யலான்னு வாங்கியிருக்கேன். இதெல்லாம் பார்த்தா மற்ற கடைங்களை விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. நல்லாவும் இருக்குது பொருள்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் வந்து புதுசாக தான் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். எங்கள் சேனலை வந்து லைக் பண்ணிவிட்டு அதேபோல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அதேபோல் இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.